என்னை தாளாட்ட வருவாளோ, இல்லை பூ மஞ்சம் தருவாளோ, தங்கத் தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தரிக்கும் மனமே தத்தி வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, இல்லை பூ மஞ்சம் தருவாளோ. எங்க இந்த பையலை காணா? இந்த பையனை இப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கான்? டேய் தத்தரிக்கும் மனமே தத்தை வருவாளா, டேய் அடேய், முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா. எதுக்குமா இப்ப என்னை அடிச்சிங்க? டேய் உன்னை எவ்வளோ நேரம்டா கூப்பிட்டுட்டே இருக்குது, நீ வாட்டுக்கு பாட்டு பாடிட்டே இருக்கிற. அப்படியா, கூப்பிட்டீங்களா? மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு எதுவுமே கேட்கல. ஐயா தம்பி, என்னையாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்னன்னாலும் மறைக்காம அம்மாட்ட சொல்லியா? என்னையாச்சு? ஏதாவது ஒன்று சொல்லலைன்னா அம்மா துருவி துருவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்ல வேண்டியதான். ஐயா என்னையா யோசிக்கிற? எதுனாலும் அம்மாட்ட சொல்லியா, மறைக்காத. அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, காலேஜ்லேருந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளோதாம்மா, வேறு எதுவுமே இல்லை. ஐயா மறைக்காம உண்மையை சொல்லியா, அவ்வளோதானா? அட ஆமாம்மா, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். நீ கஷ்டப்படுற அளவுக்கு காலேஜ்லேருந்து என்னையா வேலை கொடுத்துருக்காங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் காலேஜ் மார்க்கின் அடிப்படையில் இந்த மலை கிராமத்தில் இருக்கிற 2 பொண்ணுங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க காலேஜில் சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் அவங்களோட அட்ரஸ்ஸு பேர் எதுவுமே தெரியலை. ஒன்லி அவங்க படித்த ஸ்கூலும் அவங்களோட கிளாஸ் அண்டு மார்க் இது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. பேர் ஊர் தெரியாதவங்களெல்லாம் எதுக்கு இந்த காலேஜை செலக்ட் பண்ணுது? செலக்ட் பண்ணால் அவங்களே தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தானே. என் பிள்ளையை போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்காளுங்க. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதையா, நாளைக்கு உங்கள் பிரின்சிபல்கிட்ட நான் பேசுகிறேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே பார்த்துக்கிறேன், ஈஸியான வேலை தான். இங்கே என்ன ரொம்ப பேராக இருக்க போகிறாங்க, சென்னை மாதிரி கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க, நானே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், விடுங்க. அப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து லெட்டர் வேறு அந்த பொண்ணுங்களுக்கு அனுப்பியிருக்காங்களாம், இதுவே போதும் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது. ஈஸியான வேலை தான்மா, நீங்கள் விடுங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. சரியா, வா சாப்பிடுவோம். நீங்கள் போங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன். வேணாம்ப்பா, வா, குளிராக இருக்கு பாரு, வா உள்ள வா. நீங்கள் போங்கம்மா, இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. நல்லா இருந்த பிள்ளை இங்கே வந்து 2 நாளில் ஏதோ மாதிரி இருக்கான், என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரிதானு கடவுள் போக்கில் விட வேண்டியதுதான். யாரு? ஐயோ சார், ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் புவி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன் சார். நம்ம அந்த 2 பொண்ணுங்களை பற்றி பேசணும் இல்லையா புவி? ஆமாம் சார், அந்த 2 பொண்ணுங்களோட பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கு புவி, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியா சார், ரொம்ப நல்ல விஷயம் சார், ஈஸியாக இருக்கும் இனிமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமாம் புவி, நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்துட்டு பூவரசி, கொடைக்கானல் தான். 2வது பொண்ணு பேரும் பூமாரி, அந்த பொண்ணு கொடைக்கானல் தான். ரியலி தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிமேல் எனக்கு. ஆமாம் புவி, உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. ஒரு காலேஜ் விஷயமா நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்கணும் உங்களோட வேலையை அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அந்த ஸ்கூல்கிட்ட கேட்கும்போதே கொடுத்துட்டாங்க, அட்ரஸ் கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன், வந்த உடனே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் புவி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ புவி. பூவரசி பூமாரி, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு பேரை. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு பேர் பூவு, அவள் ஃப்ரெண்டு பேர் மாரி, ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ? அவங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு போய் பார்க்கலாம், எப்படியும் லெட்டர் அனுப்புனது அவங்கள்ட்ட இருக்குல்ல, அதை பார்த்து இது பேசுறதுக்கு ஒரு சாக்கா இருக்கும். ஏன் எனக்கு இப்படி இருக்கு எனக்கே தெரியலையே, இந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்பவே அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, இன்னும் போலன்னா சந்தேகம் வந்துடும். போவோம். இந்த ஊர்லேயே ரொம்ப ஒசந்த மனுஷி நான் தான் போலையே. நம்ம வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே போகுது. போகட்டும் போகட்டும். சரி, நம்ம ஊருக்குள்ளே போவோம். இங்கிட்டே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா களவாணின்னு சொல்லிட போகிறாங்க. விடிஞ்சிருச்சு, இந்த கொண்டையை கட்டிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். எப்போ பாரு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் எந்திரிங்க கேட்குதுங்களா? ஆமாம், இந்த பெரியவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை கொடுத்தமா கொடுக்கலையா?
கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எருமை மாடு ஏதாவது கேட்குதா? அது வாட்டுக்கு தெரியுது போனமா வந்தமா. இந்த எருமை மாடுக்கு எந்திரிச்சோன்னா இந்த பூக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லணும். வாடி போயிடும் போல. இப்போ பாரு இவன் இங்கே வந்து உட்காந்துடுறான். சரி, நம்மளால ஒரு நாள் கூட சீக்கிரம் வர முடியல. என்னடி டோராமன்ட்ட என்ன இங்கே பார்த்துக்கு இருக்க? போ போ போய் வேலையை பாரு.